அனைவருக்கும் காலை வணக்கம். மீசை தாடியெல்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வளர்த்து. ரைட்டு. அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர் 1ஆம் தேதி கர்நாடக இசை மேதை செம்பை வைத்தியநாத பாகவதர் கர்நாடக இசை உலகில் 70 ஆண்டுகள் கொடிகட்டி பறந்த செம்பை வைத்தியநாத பாகவதர் அவருடைய பிறந்த தினம் இன்று திங்கட்கிழமை. கேரள மாநிலம் பாலக்காடு அருகே செம்பை என்ற கிராமத்தில் 1896 பிறக்கிறாரு. தந்தை பாட்டனார் முப்பாட்டனார் அனைவரும் கர்நாடக இசைக்கலைஞர்கள். இசை இவரது குடும்ப பாரம்பரியமாகவே விளங்கியது. தந்தையிடம் 3 வயதில் இசை கற்கத் தொடங்கினார். சகோதரர் சுப்பிரமணிய பாகவதருடன் ஒட்டப்பாலம் கிருஷ்ணன் கோவிலில் முதல் கச்சேரி 8 வயதில் அரங்கேறியது. தன் சகோதரருடன் சேர்ந்து பல கச்சேரிகளில் பங்கேற்றார். 1914 முதலுலகப் போர் நடந்த ஆரம்பித்த பீரியடில் இருவரும் சேர்ந்து செம்பை ஏகாதசி சங்கீத உற்சவம் என்ற இசை விழாவை தொடங்கினர். ஆண்டுதோறும் நடத்தப்பட்ட இந்த விழா இன்று வரை தொடர்கிறது. ஹரிகதையில் புகழ்பெற்று விளங்கிய நடேச சாஸ்திரிகள் செம்பை சகோதரர்கள் பாடுவதை கேட்டு வியந்தார். அவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து தான் ஹரிகதை நிகழ்த்தும் மேடைகளில் கதைச்சூழலுக்கு ஏற்ப அவர்களை பாட வைத்தார். இந்நிகழ்ச்சி ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. தஞ்சை இசை விழா, கரூர் சங்கீத திருவிழா என தமிழகத்தின் பல இடங்களிலும் கச்சேரி நடத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. பல சபாக்கள், இசை விழாக்களில் பாடினார். கிராமபோன் இசைத்தட்டுகளிலும் அவரது பாடல்கள் வெளியாயின. தனித்துவம் வாய்ந்த குரல் இனிமையால் வைத்தியநாத பாகவதரின் புகழ் மென்மேலும் பரவியது. அதிக கச்சேரி வாய்ப்புகள் வந்ததால் 1945 சென்னை சாந்தோமில் குடியேறினார். குருவாயூர் ஏகாதசி நாளில் சீடர்களுடன் அங்கு கச்சேரி நடத்துவார். கம்பீரமான கணீரென்ற குரல் வளம் படைத்த அவரது பாடல்கள்